असङ्गोऽहम् 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 पुनः पुनः सच्चिदानन्दरूपोऽहम् अहमेवाहमव्ययः. ஒரு குவிக் நோட், சிஷ்யர்கள் மாறிட்டா ஆனால் கேரக்டர்ஸ் அதே தான். ஓஹோ, இந்த சம்சாரம்தான் அந்த பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறதா? இதுலேருந்து எப்படி விடுபடுறது? ஆமாம், இதை பற்றிய விசாரணையும் தீர்வும் தான் வேதாந்தத்தின் முக்கியமான விஷயம். அது சரி, இதை வேதாந்தம் எப்படி சொல்லி கொடுக்கறது? அது சரி, அதையும் நானே சொல்லிட முடியுமா? இந்த வேதாந்தத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு ஜகத்குரு சங்கராச்சாரியார் பகவத் பாதாள் இங்கே அவதரிச்சிருக்கார். அவரே என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். ஓ, புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. பகவத் பாதாளுக்கு எங்கள் நமஸ்காரம். எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. சம்சாரத்தோடைய அடிப்படை பிரச்சனைக்கு ஞானம்தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறா. எந்த மாதிரியான ஞானம்? எப்படி இந்த சம்சாரம் முடிச்சு அவிழும்? பிரம்மன் சத்தியம், ஜெகத் மித்யா. பிரம்மனும் ஜீவனும் ஒன்றுதான். இதுதான் வேதாந்தம் சொல்கிறது. ஆச்சாரியரே, என்னவென்று புரியவில்லையே தாங்கள் சொல்வது. இந்த சிஷ்யர்கள் சொல்வதை கேட்கலாம். நாராயண நாராயண, என்ன ஒரு அழகான சிருஷ்டியை நாராயணன் படைத்திருக்கிறார். இதில் நாம் சம்சாரத்தில் உழன்று இப்படி சிக்கிக் கொண்டிருக்கிறோமே. ஆமாம் நாரதரே, என்ன ஒரு அற்புதமான படைப்பு இது. பஞ்சாக்னியிலிருந்து இந்த மொத்த ஜகத்தும் உருவாக்குதல், அதுவும் ஒரே நொடியில், ஒரு கிரமம் இல்லாமல், ஒரு க்ஷணத்தில், ஒரு நொடியில். உண்மையில் ஒரு அதிசயம்தான். 3 அடிப்படை கூறுகளிலிருந்து இந்த சிருஷ்டி உருவானதாக என் தந்தையும் குருவுமானவர் கூறினார். அதை தேஜோபன்ன சிருஷ்டி என்றும் குறிப்பிட்டார். அது என்ன பண்ணு? ஏதாவது ஸ்பெஷலா? இது கொஞ்சம் கவனிச்சு கேட்போம். இந்த பன் எங்கே கிடைக்கும்னு பார்க்கலாம். தேஜோபன்னம் என்றால் தேஜஸ், ஆபக அண்ட் அன்னம். இந்த 3னாலும் தான் மொத்த சிருஷ்டியும் உண்டாயிற்று. அதாவது ஸ்தூல பிரபஞ்சம், சூஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல சரீரம், சூஷ்ம சரீரம் என அனைத்தும் உண்டாயிற்று. ஓ, நீங்கள் 3லிருந்து வந்ததா கத்துண்டேலா? நான் 5லிருந்து வந்ததா கத்துண்டேன். நான் கற்றது சௌனகா சொன்னது போலத்தான். ஆனா நான் படித்தது வேற மாதிரிப்பா. ரை பிராணா என்ற கூறுகள் பல பல மிதுனங்களாக இணைச்சு ஹிரண்ய கர்ப்ப சிருஷ்டியை உருவாக்கினார். அதுவே சிருஷ்டி பற்றி என் கிளாஸ்மேட் சுகேஷா பரத்வாஜா குருக்கிட்ட பிப்பலாதர்கிட்ட கேள்வி கேட்டாரா. அவர் அந்த பிரகரணத்தை சோடச கலா புருஷர் அப்படிங்கிறத பற்றி சொல்லி மொத்தமாக விளக்கினார். ஷோடச கலாவா? என்னவெல்லாம்? அந்துவா பிராணன், ஸ்ரத்தா, பஞ்சபூதம், இந்திரியம், மனம், வீரியம், அன்னம், அன்னாத, தப, மந்திர, லோக, நாம. யமதர்மராஜா எனக்கு சிருஷ்டியை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் என்னோட கேள்வி இறப்புக்கு பின் ஜீவாவின் நிலை பற்றினது. ஆமாம், நாங்களும் சிருஷ்டி எப்படி வந்ததுன்னு கேட்கணும்னு நினைக்கவே இல்லையே. என்னங்க இது, சிருஷ்டியில இவ்வளோ வகைகளா? ஒரே குழப்பமா இருக்கிறதே குருவியே. ஆம், இந்த சிருஷ்டி பிரகரணம்
வேதாந்தத்தில் வேறு வேறாகத்தான் கூறப்படுகிறது. ஐத்திரேய உபனிஷத்திலும் சிருஷ்டி பிரகரணம் இன்னும் விலாவரியாக கூறுகிறது. இன்னும் ரொம்ப குழப்பமாக இருக்கே. சிருஷ்டி தலை சுத்துறதே, சிருஷ்டி எப்படி வந்ததுன்னு ஒரே ஒரு தெளிவான வழி தானே இருக்கணும். ஒரு குழப்பமும் இல்லை. ஏன் இந்த வித்தியாசம்? இதை அறிந்து கொள்ள சிஷ்யர்கள் உரையாடலை கேட்போம், உங்களுக்கு தெளிவு பிறக்கும். இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படுறது எதுக்காக தெரியுமா? அத்தியாரோப அபவாத பிரக்ரியாவை நாம் கிளியராக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். என்னது அத்தியாரோபம் அபவாதமா? அப்படின்னா என்ன குருவே? அத்தியாரோபம் அபவாதம் என்பது வேதத்தின் ஒரு பிரக்ரியா, ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி. முதலில் சிருஷ்டி இருக்கு என்று சொல்லும், பிறகு சிருஷ்டிக்கு காரணம் பிரம்மன் என்று கூறும், பிறகு பிரம்மன் தான் சிருஷ்டி முழுதும் வியாபித்திருக்கார் என்று கூறும், முடிவில் பிரம்மன் மட்டும்தான் இருக்கிறார். சிருஷ்டி அனைத்தும் நாமரூபமே என்று சொல்லி நீ பார்ப்பது அனுபவிப்பது அனைத்தும் மித்யா, ஜாயா, மாயா. ஷோடசகலா புருஷனாக இருக்கும் சிருஷ்டி உண்மையில் முழுவதுமாக அகல புருஷனாகும். ஆனால் இவை அனைத்தும் ஒரே புருஷனின் பெயர்கள் மற்றும் வடிவங்கள், அதாவது நாமரூபம் மட்டும்தான். ஆம், பிரம்மாஜியும் கூட பிரம்மன் தான் முழு சிருஷ்டியின் சாரம் என்றே சொல்கிறார். என் தந்தையும் குருவுமானவர் இந்த காரணக்காரிய பிரக்ரியாவை எனக்கு முதலிலேயே அறிமுகப்படுத்தினார். மிக எளிதாக எனக்கு புரியுமாறு அவர் கூறினார். அதில் உதாரணத்தையும் அவர் சொல்லிக் கொடுத்ததால் எனக்கு அது மறக்காமல் என் மனதில் பதிந்தது. அதாவது களிமண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த களிமண்ணிலிருந்து நாம் பல பொருட்களை உருவாக்குகிறோம். அந்த பொருட்கள் அதற்கு அந்த ரூபங்களுக்கு ஏற்றவாறு அதற்கு பெயரிடுகிறோம், நாமம். ஸோ நாமம் ரூபம் இது ரெண்டும் எதிலிருந்து வந்தது? மூலம் என்னது? அதற்கு களிமண். அதனால் இவை ரெண்டும் நாமரூபம், அதனுடைய மூலம் களிமண் மட்டுமே. இதை என்னுடைய குருநாதர் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம் என்று சொல்லி கொடுத்தார். இதுபோல தான் தேஜோபன்ன சிருஷ்டி என்று சொன்னேன் அல்லவா, அது காரியம், அதன் மூல காரணம் சத் பிரம்மன். இது எனக்கு மிக ஆழமாக பதிந்து விட்டது. எனது குரு வருணன் எதிலிருந்து எல்லாம் வெளிப்பட்டதோ, எதனுள் அனைத்தும் ஒடுங்குமோ அதுவே பிரம்மன் என்று அறிமுகப்படுத்தினார். நான் அவரிடம் அன்னம்தான் பிரம்மனா என்று கேட்டேன். ஓ பிரம்மேதி தஸ்மா ஏதத் ப்ரோவாச अन्नं प्राणं चक्षुश्रोत्रं मनोवाचमिति तगुंहोवाच यतो वा इमानि भूतानि जायन्ते येन जातानि जीवन्ति यत्प्रयन्त्यभिसंविशन्ति. அதற்கு உன்னுடைய குரு என்ன சொன்னார்? அவர் என்னிடம் இதை பற்றி மேலும் மேலும் சிந்தித்து பார்க்க சொன்னார். அதே மாதிரி நான் சிந்தித்து படிப்படியாக உணர்ந்து கொண்டது என்னவென்றால், அன்னத்திற்கு ஆதாரம் பிராணன், பிராணனிற்கு ஆதாரம் மனது, இதே போல் கடைசியில் ஆனந்தம்தான் பிரம்மன் என்று தெரிஞ்சின்றேன். நாராயண நாராயண. எனது படிப்பும் இதே மாதிரி தான் இருந்தது. எது சுகமோ அதுவே பூமா என்று நான் கற்றுக்கொண்டேன். பூமா என்றால் என்ன? என் குருநாதர் சனத்குமாரர் தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு கூட்டிட்டு போனார். இதுக்கு பேர் ஷாக்கா சந்திர நியாயம். என் கேள்விக்கு முதல்ல எல்லாம் நாமன்னு சொன்னார். அதுக்கு நான் நாமத்தை விட பெருசு எது அப்படின்னு கேட்டதுக்கு வாக்குன்னு சொன்னார். ஓஹோ, அப்படின்னா வாக்கு தான் பூமாவா? இல்லை இல்லை, இதை விட பெருசு எதுன்னு கேட்டாதான் சொல்லுவார். இப்படி வரிசையா சங்கல்பம், மனஸ், சித்தம், தியானம், விஞ்ஞானம், பலம், அன்னம், ஆப்பம், தேஜ, ஆகாஷ, ஸ்மர, ஆஷான்னு ஹிரண்ய கர்ப்பன் வரைக்கும் சொன்னார். ஹிரண்ய கர்ப்பனை அறிந்தவன் அதிவாதின்னு சொன்னார். ஓ, பின்ன ஹிரண்ய கர்ப்பன் தான் பூமா? இல்லை இல்லை, இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. நிஜம் அதிவாதி ஆகணும்னா பூமாவை தெரிஞ்சுக்கணும்னார். பூமாவே சர்வ ஆதாரமும் சாரமும். இதுதான் பூம வித்யா. அதி அற்புதம். உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியுமா? குருக்கு ஒரு சிஷ்யன்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறது எது? சிஷ்யன் கேள்விகள் கேட்குறது. அதான் ஒரு குரு எதிர்பார்க்குறது. அது மட்டும் இல்லை, அந்த கேள்வியில் வச்சு அந்த சிஷ்யன் எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கான்,
அவனுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு புரியல அந்த கேள்வியே வெளிப்படுத்தும். எனது குரு யமதர்மராஜாவாக இருப்பதால் இங்கேயும் வாழ்வு, இறப்பு மற்றும் பயம் பற்றி பேசினார். தம்பி நச்சிகேதா, உன்னுடைய குரு உனக்கு பிரம்மத்தை எப்படி புரிய வைத்தார்? பின்னர் அஸ்வத்த மரத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு ஜெகத்காரணம் பிரம்மான்னு புரிய வைத்தார். பின்னர் அவர் ஆத்மா எப்படி எல்லாவற்றையும் ஊடுருவி இருக்கிறது, சிருஷ்டியின் பிளவற்ற சாரமாக எப்படி இருக்கிறது என்று சொல்லி பிரம்மனின் உபாதான காரணத்தை விளக்கினார். ஓ நச்சிகேதா, யமதர்மராஜாவிடம் கற்றுக்கொண்ட அந்த நாச்சிகேத யஜ்ஞத்தை திருப்பி திருப்பி நீ சொல்கிறத கேட்டபோது ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அதை திருப்பி இங்கே சொல்கிற பாரு, அது இன்னுமே ஜாஸ்தி. நச்சிகேதா, நீ வெறும் நச்சுன்னு கேட்ட நச்சிகேத்தன் மட்டும் இல்லை, நச்சுன்னு கேட்டுக்கொண்டவனும் கூட தான். ஓஹோ, சிருஷ்டி ஏன் சிருஷ்டி தாற்பயம் இல்லை உபனிஷத்தில் அப்படிங்கிறது இப்போ தான் புரியறது குருவே. எல்லா சிருஷ்டி பற்றி எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மூல காரணம் பிரம்மன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே. அருமை அருமை, கற்பூரம் மாதிரி டக்குன்னு புரிஞ்சுட்டேலே. பகவன் ஐத்திரேய உபனிஷத்தில் எப்படி சொல்லியிருக்கேன்னு கொஞ்சம் விளக்கறேளா? ஐத்திரேயத்தில் நான் கூறியது போல நீண்ட சிருஷ்டி பிரகரணம் வருகிறது. பிறகு இந்த சிருஷ்டி அனைத்தும் ஆத்மாவின் ஈக்ஷணம் என்று சொல்லும். சிருஷ்டி பிரகரண முடிவில் பிரம்மன் தான் உடலுக்கு அனுப்பிரவேசனம் செய்து அனுபவிக்கிறான் என்று கூறும். எனக்கு இப்போ ஒரு புது கேள்வி வருது குருதேவா. பிரம்மன் அப்படின்னு தான் சாரம்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையிலேயே பிரம்மன் என்ன அப்படிங்கிறது இன்னும் புரியல. இதில் ஜீவான்னு சொல்கிறது என்ன, நான் என்பது என்ன? அற்புதம், மிக நன்றாக கேட்டீர்கள். ஜீவன், பிரம்மன், ஜெகத் இந்த மூன்றையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெகத்தின் உண்மைத்தன்மை பிரம்மன் என்று இப்போது அறிந்திருப்பீர்கள். இனி ஜீவா என்றால் என்ன, பிரம்மன் என்றால் என்ன என்று தெளிவாக அறிந்துவிட்டால் சம்சாரம், அஜ்ஞானம் நீங்கும். இனி சிஷ்யர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்போம். ஜகத் காரணம் என்பது தடஸ்த லட்சணம் மட்டுமே. ஸ்ருதியின் நோக்கம் என்னன்னா, இந்த தடஸ்த லட்சணம் நம்மளுக்கு தெரிஞ்சது, அதிலிருந்து நம்மளுக்கு தெரியாத ஸ்வரூப லட்சணம் சொல்லி நம்மளை பிரம்மனை புரிய வைக்கிறது தான். தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் இதெல்லாம் என்ன குருதேவா? லட்சணங்களை இரண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று தடஸ்த லட்சணம், இன்னொன்று ஸ்வரூப லட்சணம். தடஸ்த லட்சணம் என்பது தற்காலிக அடையாளத்தை வைத்து சொல்வது தடஸ்த லட்சணம். அதோட இன்ட்ரின்சிக் நேச்சர், உட்பொருளை வச்சு சொல்வது ஸ்வரூப லட்சணம். இதை தாங்கள் ஒரு உதாரணம் சொல்லி விளக்க முடியுமா குருவே? உங்களோட நண்பர் தேவதத்தா வீட்டை காண்பிக்கிறதுக்கு அவங்க காக்கை இருக்கு என்று சொன்னால் அது தற்காலிகமான ஒரு உதாரணம், அது தடஸ்த லட்சணம். அவர் வீட்டை அறிந்த பிறகு, அவர் வீட்டிலேயே அவர் இருக்கும்போது அந்த வீட்டை அறிந்த பிறகு அது ஸ்வரூப லட்சணம் என்று சொல்வார்கள். தன்யோஸ்மி பகவன். ஆம், ரொம்ப நல்லா சொன்னீங்க பிருகுஜி. உங்களுக்கு கிடைத்த இந்த ஞான போதத்தை மறுபடியும் கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. எனது குரு சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம என்றார். எது சத் அல்லது இருப்பாக இருக்கிறதோ, எது சித் அல்லது அறிவாக இருக்கிறதோ, எது அனந்தமோ அது பிரம்மன். அது எந்த ஒரு பொருளின் பண்பையும் குறிக்காது, அது எல்லையற்றது. எனவே பிரம்மனின் ஸ்வரூபம் சத்தியம் அனந்தம் மற்றும் ஞானம் அனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. மேலும் என்னோட குருநாதர் பிரம்மனோட ஸ்வரூபத்தை நிஷேத முகமாகவும் சொல்லி விவரித்தார். யதா ஹ்யேவைஷயே தஸ்மின் அத்ருஷ்யேன ஆத்மே நிருக்தே நிலயனே அபயம் பிரதிஷ்டா விந்ததே. ஆஹா பிருகுஜி, எனக்கும் என்னுடைய குரு அங்கீரசர் எப்படி பிரம்மத்தை புரிய வைத்தாரோ அதே மாதிரி இருந்தது. ஜீவா பற்றி உங்களுக்கு எப்படி விளக்கப்பட்டது? எனக்கு ஜீவாவை பஞ்சகோஷ பிரக்ரியா மூலம் விளக்கினார். பஞ்சகோஷங்கிறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட 5 கவர். ஸோ இந்த ஆத்மா எப்படி இந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் மற்றும் ஆனந்தமயம் எல்லாத்துலேயும் எல்லா கோஷங்களையும் ஊடுருவி வியாபித்து அதே போல் அதிலிருந்து வேறாக கடந்து செல்கிறதுன்னு விளக்கினார்.
அப்புறம் அது எல்லாத்தையும் அந்த பஞ்ச கோஷங்கள் எல்லாம் நீக்கிய பிறகு எஞ்சி இருப்பது தான் ஆனந்த ஆத்மா, அதுதான் நான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஓஹோ, ரொம்ப மகிழ்ச்சி. எனது குருவின் உபதேசம் சதேவ சௌமிய இதமக்ர ஆசித் ஏக்கம் ஏவ அத்விதீயம் என்று ஆரம்பித்தது. இந்த ஜகத் பலதாக வெளிப்படுவதற்கு முன்பு அது சத் பிரம்மனாக மட்டுமே இருந்தது. இந்த சத்பிரம்மனுக்கு பேதம் அல்லது இருமை இல்லை. சஜாதீய விஜாதீய ஸ்வகதபேத ரஹிதம். குருவே, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் என்று 3 பேதங்கள் சொன்னார்களே, அது அப்படின்னா என்ன? பேதங்கள் 3 வகைப்படும். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம். நீங்கள் சரியாக சொன்னீர்கள். அதில் சஜாத்திய பேதம் என்றால் ஒரு ஜாதியை சேர்ந்த வேறு வேறு வஸ்து. உதாரணத்திற்கு மாமரம், தென்னை மரம், இது சஜாத்திய பேதம். விஜாத்திய பேதம் குரு? விஜாத்திய பேதம் என்றால் வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவை. உதாரணத்துக்கு மிருகம், செடி, கொடி, இது விஜாத்திய பேதமாகும். அப்போ ஸ்வகத பேதம்? ஸ்வகத பேதம் என்றால் ஒரே வஸ்துவில் இருக்கும் பிரிவுகள். மரத்தில் இருக்கும் இலை, கிளை, வேர், பழம், இது ஸ்வகத பேதத்துக்கு உதாரணம். ஓ, எனக்கு இப்பொழுது புரிகிறது. ஆக பிரம்மனுக்கு நிகரான வேறு எந்த பொருளும் இல்லை, பிரம்மத்திலிருந்து வேறுபட்ட வேறு எந்த பொருளும் இல்லை, பிரம்மத்திற்கு எந்த பகுதியும் இல்லை, அதாவது அது பின்னமற்ற முழுமை என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. சபாஷ், அதி உத்தமம், சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனி ஸ்வேதகேது சொல்வதை கேட்கலாம். அது மட்டுமல்லாது ஸ்வபீதி என்ற வார்த்தையையும் விசாரத்தின் மூலம் இந்த சத்பிரமனானது நிர்விகல்பம் என்று விளக்கி இந்த சத்பிரமன் தான் சிருஷ்டி, ஸ்திதி, லயம் அனைத்துக்கும் காரணம் என்று கூறினார். மேலும் சத்பிரம்மன் பிளவுகளுக்கும் பரிவர்த்தனைக்கும் செயல்களுக்கும் அப்பாற்பட்ட திருப்படி ரகிதம் என்றும் எனக்கு கூறினார். மேலும் இதனை ஒரு பொருளாக லௌகீக பிரமாணங்களால் நீ அறிய முடியாது என்றும் எனக்கு கூறினார். ரொம்பவும் சுவாரஸ்யமாக போகிறது நம்ம டிஸ்கஷன். ஏன்னா எஸ்பெஷலி இந்த நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே டே டு டே எக்ஸாம்பிள்ஸ் ஓட வச்சு நமக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கா எல்லாருமே. அது சரி சரி, நெக்ஸ்ட் டாபிக், ஜீவலட்சணம் பற்றி என்ன கூறப்பட்டது? எனக்கு முன்பே கூறினார் என் தந்தையார். தேஜோபன்ன சிருஷ்டி பற்றி நான் சொன்னேன் அல்லவா, ஸ்தூல சரீரம், சூஷ்ம சரீரம் அனைத்தும் தேஜோபன்ன சிருஷ்டியால் ஆனது. ஆனால் சேதன ஜீவா ஜட சிருஷ்டியான அந்த தேஜோபன்ன சிருஷ்டியிலிருந்து வேறானது. அதன் உண்மையான பொருள், அதன் உண்மையான தன்மை சத்பிரமன் மட்டுமே. ஸ்வேதகேது, நமக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமையை பார்த்தியாப்பா? எதனால் அப்படி சொல்றீங்க? ஏன்னா என்னோட டிஸ்கஷன் என்னோட குருஜி கூட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சித் ஸ்வரூபத்தை பற்றி. ஸோ என்னோட குருதேவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜீவாவை இந்திரியங்களின் தேவனாகவும் இது ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து வேறுபட்டு அதே சமயம் அவற்றை ஊடுருவி வியாபித்து செயல்படுவதாகவும் கூறினார். Therefore, experiencer can never be experienced. So Atma is neither known or unknown, but knower of everything. அப்படின்னு சொன்னார். அன்யதேவ தத்விதிதாத் அதோ அவிதிதாத் அதீ. ஓ, உங்களுக்கு எவ்வாறு பிரம்மன் விளக்கப்பட்டது? பிரம்மன் என்பது அறிபவனுக்கோ அறியப்படும் பொருளுக்கோ அறிவை தரும் கருவியாகவோ அல்லாமல் இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டது என்று சொன்னார். நோட் யுவர் பாயிண்ட் ஹியர், இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே. பிரம்மன் என்பது ஒவ்வொரு அனுபவத்திலும் அறிவிலும் தெளிவாக தெரிந்து கூடிய என்று மகுடத்தின் மேல் மலர் சூடியது போல் ஏற்றிருக்கிறது என்று சொல்லி கொடுத்தார். பிரதிபோத விதிதம் மதம். பகவான் இதையே மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னார். நம்ம எதனால் ஜிக்ஞாசு சிஷ்யன்? இது ஏன் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொன்னார் என்றால், பிரம்மனை புரிந்து கொள்ள எந்த முயற்சியும் தேவையில்லை. அது அதி சுலபம். எப்பொழுதும் நான் 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 என்று ஸ்வச்சதித்தமாக விளங்குகிறது பிரம்மன். பிரம்மன் இல்லை என்று சொல்வது நான் இல்லை என்று சொல்வதற்கு சமம்.
असन्नेव स भवति असद्ब्रह्मेति वेद चेत् अस्ति ब्रह्मेति चेद्वेद सन्तमेनं ततो विदुरिति. அடேங்கப்பா, நீங்கள் 3 பேரும் அசத்துட்டீங்க. எக்ஸலண்ட். பட் ஆல் கிரெடிட் கோஸ் டு த குரு பரம்பரா. என்ன ஒரு மகிமை வாய்ந்த குரு பரம்பரை இது. பைதவே, என்னோட குரு பிரம்மனின் ஸ்வரூபத்தை அத்ருஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், அவர்ணம், அக்ஷரம், பிரம்ம என்று புரிய வைத்தார். यत्तदद्रेश्यमग्राह्यमगोत्रमवर्णम् अचक्षुश्रोत्रं तदपाणिपादं नित्यं विभुं सर्वगतं सुसूक्ष्मं तदव्ययं यद्भूतयोनिं परिपश्यन्ति धीराः. பிறகு இந்த ஜகத்துக்கு பிரம்மன்தான் அபின்ன நிமித்த உபாதான காரணம் என்று ஒரு சிலந்தியன் எக்ஸாம்பிள், கேன் யூ பிலீவ் இட், ஒரு ஸ்பைடரோட எக்ஸாம்பிள் வச்சு எனக்கு புரிய வைத்தார். यथोर्णनाभिसृजते गृह्णते च यथा पृथिव्याम् ओषधयः सम्भवन्ति यथा सतः पुरुषात् केशलोमानि तथाक्षरात् सम्भवतीह विश्वम्. நாராயண நாராயண, உங்களுக்கு ஜீவலட்சணம் எப்படி சொல்லப்பட்டது? நாரதரே, ஜீவன் பத்தியா எப்படி பிரம்மத்தை ஒரு சிலந்தியின் எக்ஸாம்பிள் வச்சு கூறினாரோ அதே மாதிரி ஜீவத்தை பற்றி புரியறதுக்கு ஒரு மரத்தில் 2 பறவைகள் உட்கார்ந்துருக்கு, அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொன்னார். நாராயண நாராயண, என்ன 2 பறவைகள் எந்த மரத்தில் உட்கார்ந்திருந்தன? ஆமாம், ஒரு மரத்தில் 2 பறவைகள் உட்கார்ந்து போல இருக்கும். ஒரு பறவை வந்து எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கும். இன்னொரு பறவை வந்து மரத்தில் உள்ள இனிப்பு, கசப்பு என்று பழத்தை எப்போதும் சாப்பிட்டு என்க்ரோஸ்டாகவே இருக்கும். द्वा सुपर्णा सयुजा सखाया समानं वृक्षं परिषस्वजाते तयोरन्यः पिप्पलं स्वाद्वत्ति अनश्नन् अन्यो अभिचाकशीति. அதாவது சாட்சி சைத்தன்யம் ஆகிய ஆத்மா உபாதியுடன் எடுத்துக்கும் போது கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் மாறியிருக்கும். நாராயண நாராயண, ஆஹா, என்ன ஒரு அழகான உதாரணம். சச்மே. ஆஹா, மிகவும் ஆச்சரியம். நாம் சொல்ல வந்தது அடிக்கோடிட்டு காட்டப்படுவது எல்லாமே ஒரே விஷயம்தான். இருப்பினும் ஒவ்வொரு சிஷ்யரின் புரிதலுக்கு ஏற்றவாறு குருமார்கள் அணுகுமுறை மிகவும் சற்றே வித்தியாசமாகவே உள்ளது. மகரிஷி யசுலாயனர் அவர்களே, தங்களிடமிருந்து நாங்கள் எதுவும் கேட்கவில்லையே. எனக்கு பிரம்மலட்சணம் வித்தியாசமான முறையில் 3 விதமாக கற்பிக்கப்பட்டது. அதாவது ஏகரூப, விஸ்வரூப மற்றும் அரூபம். பிரம்மம் என்பது இதயம் என்ற உபலப்தி ஸ்தானத்தில் இருப்பது, தூய்மையானது, ஒரு பொருளாக புலப்படாதது, அனுபவத்திற்கு உட்படாதது மற்றும் இதுவே அனைத்தின் சார தத்துவம் என்று சொல்லிக் கொடுத்தார். हृत्पुण्डरीकं विरजं विशुद्धं विचिन्त्य मध्ये विशदं विशोकम् अचिन्त्यमव्यक्तमनन्तरूपं शिवं प्रशान्तममृतं ब्रह्मयोनिं तथादिमध्यान्तविहीनमेकं विभुं चिदानन्दरूपमद्भुतम्. ஏகரூப, விஸ்வரூபம் மற்றும் அரூபம் என்பவைகளின் தத்துவம் இங்கே எப்படி பொருந்தும்? முதலில் ஏகரூப ஈஸ்வரனானவர் உமா சகாயம், நீலகண்டம், திரிலோச்சனமாக இருக்கிறார். மேலும் அதே ஏகரூப ஈஸ்வரனே உண்மையில் விஸ்வரூப ஈஸ்வரர். அவரே பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்திரன், ஸ்வராட், பிராணா, காலா, அக்னி, சந்திரமா என்று இருப்பதாக சொன்னார். அரூபம் எப்படி சொல்லப்பட்டது? उमा सहायं परमेश्वरं प्रभुं त्रिलोचनं नीलकण्ठं प्रशान्तं ध्यात्वा मुनिर्गच्छति भूतयोनिं समस्तसाक्षिं तमसः परस्तात् स ब्रह्म स शिवस्येन्द्रः सोऽक्षरः परमस्वराट् स एव विष्णुः स प्राणः स कालोऽग्निः स चन्द्रमा. அரூபம் எப்படி சொல்லப்பட்டது? அரூபம் எப்படி சொன்னார் என்றால், இருந்தது, இருப்பது, இருக்கப்போவது அனைத்தும் அதுவே. அது சமஸ்த சாட்சி. அதுதான் ஒவ்வொரு உயிரினத்திலும் உள்ளது. அதுவே எல்லா உயிர்களிலும் உள்ளது. மேலும் பிரம்மனே மாயாவுடன் சேர்ந்து ஒரு உபாதியாகி விழிப்பு நிலையில் அனைத்தையும் அனுபவிப்பவராகவும், கனவு நிலையில் கனவை தோற்றுவித்து தானே அனுபவிப்பவராகவும்,
பின்னர் ஆழ்ந்த உறக்கத்தில் உறக்க நிலையில் இருப்பதாகவும் அனுபவிக்கிறார். புறத்திரையே கிரீடதி ஜீவகா என்பது 3 நிலைகளிலும் இருக்கும் பிரம்மன் என்று சொல்லிக் கொடுத்தார். என்னது ஜீவா 3 நிலையில இருக்கும் பிரம்மனா? ஜீவாவும் பிரம்மனும் வேறு வேறுன்னு தானே நினைத்தேன் குருவே. நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கிறீர்கள். சற்று பொறுங்கள், சிஷ்ய சம்வாதத்தை மீண்டும் கேட்கலாம். அடட, மிக அற்புதம். ஆம், எல்லா புகழும் குரு பரம்பரைக்கே சேரும். ஆனால் நச்சிகேதா, யமராஜனுடன் நீ பேசும் பொழுது உன்னுடைய கேள்வியை இன்னும் தெளிவாக கேட்டாய் என்றல்லவோ நான் கேள்விப்பட்டேன். உனது அடுத்த கேள்வி பிரம்ம லட்சணம் பற்றியதாக இருந்ததாமே? அப்படியா? தம்பி நச்சிகேதா, எங்களுக்காக அந்த கேள்வியை இன்னொரு முறை சொல்லுப்பா. பாவத்துக்கும் புண்ணியத்திற்கும், செயலுக்கும் செயலின்மைக்கும், கடந்த கால எதிர்காலத்திற்கும் அப்பாற்பட்டதை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டேன். அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத் அந்யத்ராஸ்மாத் கிருதாத் அகிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச யத்தத் பஷ்யசி தத்வத. குருதேவா, இவ்வளவு சிறிய வயதில் நச்சிகேதனால் எப்படி இவ்வளவு ஆழமான கேள்விகளை கேட்க முடிந்தது? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நான் அவனை விட மூத்தவனாக இருந்தும் கூட கோபம், துக்கம் என்ற உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே குருதேவா. இந்த அறிவுக்கு வயது வரம்பு கிடையாது. இந்த அறிவுக்கு வயது வரம்பு கிடையாது. இதற்கு இருக்கும் அதிகாரி சாதன சதுஷ்டயம் உடையவனாவான். நச்சிகேதன் ஒரு தெளிவான அதிகாரி. அந்த மேலான பிரம்மனை பல லட்சணங்களை கூறி அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் அறிமுகப்படுத்திய சொல் விபஸ்சித் சைத்தன்யம். அது அனைத்து ஷட்விகாரங்களுக்கும் அப்பாற்பட்டது. மேலும் அது அஜஹ, நித்யஹ, சாஸ்வதஹ, புராணஹ என்றெல்லாம் சொல்லி விளக்கினார். बभूव कश्चित् अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे. பிரம்மன் தான் நிமித்த உபாதான காரணம் என்கிறோமே, அதை பற்றி கூறுங்கள். பிரம்மன் தான் நிமித்த உபாதான காரணம் என்கிறோமே, அதை பற்றி கூறுங்கள். அஸ்வத்த திருஷ்டாந்தத்தின் மூலம் உபாதான காரணத்தை முன்னால் விளக்கினார். அதுக்கப்புறம் இவ்வாறு தங்கள் பணிகளை தேவர்கள் தங்கள் பணிகளை செய்ய எப்படி அது நிமித்தமாக ஆகிறது என்றும் விளக்கினார். ஜீவாவை பற்றி சொல்லும்போது இந்த விபஸ்சித் தான் உபாதியை எடுத்து சோபாதிக சைதன்யமாகி வரையறைக்கு உட்பட்டதாக தோற்றி கர்ம பலனை அனுபவிக்கிறார், புனர்ஜென்மமும் பெறுகிறான். ஆஹா, யமதர்மராஜா மிக சரியாக சொன்னார். योनिमन्ये प्रपद्यन्ते शरीरत्वाय देहिनः स्थाणुमन्येन सूयन्ति यथा कर्म यथा श्रुतम्. ஆஹா, யமதர்மராஜா மிக சரியாக சொன்னார். எனது குருவான பிரம்மாஜி எனக்கு ஷரீரத்ரய விலக்ஷணம் என்ற முறையில் கற்றுக் கொடுத்தார். அதாவது அக்ஷினி புருஷனில் ஆரம்பித்து பிறகு விஸ்வம் எனப்படும் ஸ்தூல சரீரம், தைஜச எனப்படும் ஸ்தூல சரீரம், பிராகிய எனப்படும் சூஷ்ம சரீரம், பிராகிய எனப்படும் காரண சரீரம் என்று சரீரத்ரயத்தை விளக்கினார். சார், எனக்கு ஒரு டவுட்டு. சரீரத்ரயத்தை தெரிந்து கொள்வது எப்படி பிரம்மனை அறிந்து கொள்வதற்கு உதவியாகும்? இறுதியில் ஆத்மா அசரீரம் என்று கற்றுக் கொடுத்தார். பிரம்மன் எப்பொழுதும் அசரீரம். இந்த ஞானத்தை நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு 101 ஆண்டுகள் ஆனது என்பதை நான் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். சௌரியாயன் கார்கிஜி, நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு பிரம்ம லட்சத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? குரு பிப்பலாதர் அவர் ஹிரண்ய கர்ப்பா பற்றி சொல்லி, ஹிரண்ய கர்ப்ப பிராணன் அதுதான் பிரபஞ்சத்தை படைப்பாளர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள், அப்புறம் இந்த இந்திரியங்கள், இதை விட எவ்வளோ உயர்ந்தது பிராணன் அப்படிங்கிறத விளக்கினார். ஆனால் நான் பிராணன் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்.
குருதேவுடனே இந்த பிராணன் ஆத்மாவிலிருந்து வந்தது, அதன் நிழலை போன்றது என்றார். பிராணனின் நிழல் போன்ற தன்மை பிரம்ம லட்சணம், அசங்கத்துவம், வியவர்த்த காரணத்துவம், சாநித்தியம். பகவன், இந்த வியவர்த்த காரணம் என்பது என்ன? அது எப்படி அசங்கத்துவம் பற்றி சொல்றது? ஒரு உதாரணம் கொடுத்து சொல்கிறேன். ஒரு வஸ்துவின் மீது ஒளிப்பட்டு நிழல் விழுகிறது. இதற்கு ஏதாவது முயற்சி தேவைப்பட்டதா? இல்லையே, நிழல் தானாக விழுந்து விட்டது. சரி, அதே போல் நமது நிழல் சேற்றில் விழுந்தால் நமக்கு ஏதாவது பாதிக்கப்படுமா? எதுவும் பாதிக்கப்படாது. அதே மாதிரிதான் எந்த முயற்சியும் உட்படாத காரணம் விவர்த்த காரணம். சேற்றில் நிழல் விழுந்தாலோ நிழல் மீது சேர் விழுந்தாலோ நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இது அசங்கத்துவம். ஆஹா, புரிந்து கொள்ள என்ன ஒரு எளிமையான உதாரணம், என்ன ஒரு சுலபமான வழி. உங்களுடன் கூட இருந்து உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் மிகவும் பாக்கியம் செய்திருக்கிறோம். குரு பிப்பலாத மகரிஷி கிட்ட திரும்பவும் இந்த ஷோடசகலா புருஷன் பற்றி நான் திரும்ப கேட்டபோது அவர் விவர்த்த காரணம் என்பதால் ஈக்ஷணம் கொண்டு அவரே 16 வெவ்வேறு கலைகளாக தோன்றியுள்ளார் என்று கூறினார். பிரம்மலட்சணம் நன்கு விளங்கியது. அது சரி, மகரிஷி பிப்பலாதா கற்பித்த ஜீவலட்சணம் எப்படி இருந்தது? தூக்கத்தில் 10 இந்திரியங்களும் செயல்படாது. சூரிய உதயத்தில் கிரணங்கள் வந்து பின் அஸ்தமனத்தில் அனைத்தும் செயலற்று ஒடுங்குவது போல ஜாகிரத் புருஷ விஸ்வா எல்லா இந்திரியங்களையும் செயல்பட செய்கிறது என்பதை அறிந்தது. சைத்தன்யத்தின் சாநித்தியம் கொண்டு கனவை அனுபவிக்கும் மனசுதான் தைஜச புருஷ. இந்த ஜாகிரத் அவஸ்தால ஏற்பட்ட அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு ஸ்வப்னத்தில் கனவாக வெளிப்படுகிறது. பிறகு உதானா மனதை கட்டி காரண அவஸ்தையில் ஒடுக்கி அங்கே பிராக்ஞ புருஷன் தூக்கத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இவற்றில் எல்லாம் எங்கு ஜீவா இருக்கிறான்? அதாவது விழித்த நிலை, விழிப்பு, கனவு, ஆழ்தூக்க நிலைகளில் எது மாறாமல் நிலையாக தொடர்ந்து இருக்கிறதோ அதுவே மனது மற்றும் ஷரீரத்துடன் சங்காத்தம் செய்து நிகழ்வுகளை கண்டு அனுபவிக்கும் ஸ்வயம் என்ற நானாகிய சைத்தன்ய ஆத்மா. பகவனே, இவர்கள் சொல்வதை கேட்கும்போது இந்த நிலையான ஆத்மா என்பது விஸ்வ, தைஜச, பிராக்ஞ என்ற வரிசையில் 4வதாக சொல்லப்படுகிறதோ? மாண்டூக்ய உபனிஷத்தில் பிரம்மனை சர்வமாகவும் ஆத்மாவாகவும் முன்வைக்கிறது. அந்த ஆத்மா 3 அவஸ்தையிலும் அவற்றின் அபிமானிகளையும் ஊடுருவி செல்கிறது. மாண்டூக்ய உபனிஷத் இதை சதுஷ்பாத் துரியன் என்று சொல்கிறது. இந்த துரியன் என்பது அறிவுத்தன்மையாகும். நாராயண நாராயண என்று நீங்கள் சொல்கிறீர்களே என்று அடிக்கடி கூடும் மகரிஷி அவர்களே, உங்கள் குரு பூமாதான் எல்லாவற்றிலும் பெரியது, அதுவே சுகம் என்று கூறினார்கள் அல்லவா? ஆமாம், நாராயண நாராயண. பூமாவே சுகம், ஆனந்த ஸ்வரூபம். அதை தவிர எல்லாம் அல்பம். எங்கு பார்க்க, கேட்க, அறிய இன்னொன்று இல்லையோ அதுதான் பூமா. யோ வை பூமா தத் சுகம் யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. ஜீவா என்ற நம் அடையாளத்தை பற்றி என்ன சொன்னார்? நாராயண நாராயண. இருமை என்பது இருந்தால், அதாவது எங்கு நான் ஒன்றும் நான் பார்த்து கேட்டு அனுபவிப்பதற்கு ஜகத் என்று ஒன்றும் இருந்தால் அது அல்பம், மர்த்தியம். பூமாவின் அல்பத்துவ திருஷ்டியே ஜீவத்வம் ஆகும். குருதேவா, இவ்வளவு சிறிய காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டவை எவ்வளவோ. இதற்கு மேலும் அறிய ஆசையாக இருக்கிறது. ஐத்திரேய உபனிஷத்தில் இதை எப்படி விளக்குகிறார்கள் என்று எங்களுக்கு சொல்லித்தர முடியுமா குருதேவா? ஐத்திரேய உபனிஷத்தில்
பிரம்ம லட்சணம் என்பது ஆத்மா என்று தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆத்மா இதமேக ஏவாக்ர ஆசீத் நான்யத் கிஞ்சன மிஷத். இங்கு இருக்கும் எல்லாவற்றுக்கும் முன்பு ஆத்மா மட்டும்தான் இருந்தது. எனவே இங்கு என்னவெல்லாம் வந்திருக்கிறதோ அனைத்தும் அதன் தோற்றமே ஆகும். இந்த பிரம்மன் என்பது பிரக்ஞா. இதுதான் மொத்த சிருஷ்டியின் சாராம்சம். அப்போ ஜீவா என்பது? ஐத்திரேய உபனிஷத்தில் ஜீவாவை 2 விதங்களாக கூறுகிறது. ஒன்று, ஆத்மா இந்திரியங்களுடன் இணைந்திருக்கும் போதான அதன் தற்காலிகமான இயல்பு நிலையான சம்சாரி ஜீவா. மற்றொன்று, ஜீவாவின் உண்மையான சுரூபமான பிரக்ஞா. ஜீவாவின் அனைத்து குணங்களும் பிரக்ஞாவின் தோற்றங்களே ஆகும். இதுவெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே குருதேவா. இதை பற்றி மற்ற உபனிஷத்கள் என்ன சொல்கிறது என்பதையும் சொல்கிறீர்களா? ஓ, ஸ்ரீராமர் சொன்ன ஸ்லோகத்தில் ஈஷ கேன கட்ட. ஓ, ஈஷாவாசியம்ல என்ன சொல்றதுன்னு நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லையே. எங்களுக்கு ஈஷாவாசியத்தில். ஆம் குருதேவரே, ஈஷாவாசிய உபனிஷத் பற்றியும் தாங்கள் கூறுங்களேன். ஈசாவாசிய உபனிஷத்தில் பிரம்ம லட்சணம் பற்றி ஈசாவாசியம் இதகும் சர்வம் என்று தொடங்குகிறது. பிரம்மன் அல்லது ஈஷா என்பது சர்வகதம், அதுதான் சத் என்பதான ஜகத்தின் உண்மையான சாராம்சம். ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகதாம் ஜகத். ஆத்ம லட்சணம் பற்றி என்ன கூறுகிறது என்று சொல்லுங்கள் பகவான். ஆத்ம தத்துவமானது அனுபவிக்க முடியாது. அனுபவிப்பவனாக அனைத்து அனுபவத்திலும் விளங்குகின்ற தத்துவம். சலனமற்றது, ஆனால் மனதை விட வேகமாக செல்லக்கூடியது. பகவான், இதெல்லாம் எதிர்மறையாக இருக்கிறதே, எங்களுக்கு சற்று தெளிவாக விளக்குங்களேன். பாரமார்த்திக திருஷ்டியில் பார்க்கும்போது ஆத்மா ஒன்றுதான் இருக்கு, எனவே நகர்வதற்கு வழி இல்லை. நாமரூப திருஷ்டியில் கூறும்பொழுது ஆத்மா நகர்கிறது என்று கூறுகிறோம். எல்லாமே ஆத்மாவில் தான் இருக்கு. ஆத்மா சுத்தமானது, சரீரமற்றது, பாப புண்ணியத்திற்கு அப்பாற்பட்டது, தூய்மையானது, மனதை ஆள்கிறது, எல்லாமாக உள்ளது, தானே தோன்றியது. லாவண்யா அவர்களே, இப்படியாக பிரம்மன் மற்றும் ஜீவாவை பற்றி அவைகளின் லட்சணங்களை 10 உபனிஷத்திலிருந்து நாம் இருந்து கேட்டுக்கொண்டோம். இதிலிருந்து இவற்றின் தன்மையை என்னவென்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? பகவத் பாதாளின் ஆசீர்வாதத்தோடு நான் என் புரிதலை சொல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறேன். பிரம்மன் தான் இருப்பாக, அறிவாக, எல்லையற்றதாக இருக்கு. ஜகத் காரணமாக சொல்லும்போது ஜகத்தின் சாரமாக இருக்கு. ஜீவா சாட்சியா ஷரீர சம்பந்தம் இல்லாததாக புரிந்து கொண்டேன். ஆனால் அதே ஜீவா ஷரீர சம்பந்தத்தோடு இருக்கும்போது கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கு. இதுதான் என்னுடைய புரிதல். சாதோ சாதோ, சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் குருதேவா, இது இன்னும் என்னோட சம்சாரத்தை எப்படி போக்குறதுன்னு புரிஞ்சுக்கிறது? நீங்கள் இப்போது இறுதியான போதனைக்கு தயாராக உள்ளீர்கள். அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.